கூட்டணி சம்பந்தமான அந்த தொகுதி பங்கீடுன்றது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஏன் இவ்வளோ இழுபறி? 14 2 தொகுதி, 2019 2 தொகுதி, இன்னைக்கு 24 2 தொகுதினா எங்களுடைய வளர்ச்சியை அங்கீகரிக்கவில்லைன்னு தான் பொருள். விடுதலை சிறுத்தைகள் வச்சு அதிமுக பக்கம் சென்றால் அதிமுக பலமடைந்து விடும். அதிமுக கூட்டணி வெற்றியை பெரிய அளவில் பெறும். அதனால விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் இந்த 3 தொகுதி என்பதை நாங்கள் விட்டு கொடுத்து கேட்பது. உண்மையிலே நாங்கள் 7 தொகுதியில் போட்டியிடுகிற சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த வலுவான கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிமுகவும் பிஜேபி இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அவங்க கூட போக மாட்டேங்கிறோம். கோடி பேருக்கு வேலை இல்லைன்றீங்களா? எங்க பகோடா சுட்டு விற்க தெரிஞ்ச பகோடா சுட்டு வித்துக்க, அதுதான் வேலை வாய்ப்புன்னு சொன்னாரா இல்லையா மோடி? தேர்தல் வைக்கிறதே ஜனநாயக ரீதியா மக்கள் ஒரு பிரதிநிதியை தேர்வு செய்யதான். அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் மேல நம்ம இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா? ஆமாம் வைக்கிறோம். ஏன் இந்திய தேர்தல் ஆணையம் அதுக்கு உடன்பட மறுக்கிறது? ஏன் சப்ப கட்டுது? இந்த மிஷினில் 1% தான் எதாவது பண்ண முடியும், 2% தான் எதாவது பண்ண முடியும், அதனால பெருசாக பண்ண முடியாது, ஆகவே நாங்கள் வாக்குச்சீட்டு முறைக்கு வரமாட்டோம், மிஷினை வச்சு தான் நடத்துவோம்னா மக்கள் விரோத இந்த நடவடிக்கையால் வயிறு வலி எல்லாருக்கும் இருக்கு. இந்த மோடி வயிறு வலிக்குதுன்னு கிண்டல் பண்ணிட்டுங்க, அடிக்கடி இங்கே வந்து போட்டும். எலெக்ஷன் முடிஞ்சு அவருக்கு நெஞ்சு வலி வரும் பாருங்க. ஏன்னா ஒரு இடத்துல கூட இங்கே ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிலதிபராக இருக்கிற ரிலையன்ஸ் அம்பானி, முகேஷ் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஒரு விமான நிலையம் கட்டப்பட்டு அது சர்வதேச விமான நிலையமாக செயல்படுதுன்னா, நடிகர் பிரசாந்த் நானும் அரசியலில் ஈடுபட போறேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூலும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் இந்த சாரை பார்த்ததுக்கும் அந்த இன்டர்வியூக்கும் வேறு சம்மந்தம் இருக்குமா? இருக்கலாம். அரசியலுக்கு வரலாம். நாட்டில் யார் வேணுமோ அரசியலுக்கு வரலாம். எல்லாருக்கும் அந்த ஜனநாயக உரிமை இருக்குது. பிரசாந்தும் அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு அரசியலுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா பிக் பேங் தமிழ் பிபிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். கூட்டணி சம்பந்தமான அந்த தொகுதி பங்கீடுன்றது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஏன் இவ்வளோ இழுபறி? விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கியமான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிற முக்கியமான கூட்டணி கட்சி. நாங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு கிளைகள் இருக்கிறது. கடந்த 2021 தேர்தலில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு எங்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய ஓட் ஷேர் தான் மிக மிக முக்கியமானது. விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கூட்டணி தான், விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்பு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவதற்கு முக்கியமான காரணம் என்று நாங்கள் சொல்ல, முதலமைச்சரே பல முறை சொல்லியிருக்காரு, பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குறோம். 2014 2 தொகுதி, 2019 2 தொகுதி, கிட்டத்தட்ட 2024 2 தொகுதினா எங்களுடைய வளர்ச்சியை அங்கீகரிக்கவில்லைன்னு தான் பொருள். நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், நாங்கள் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில். ஆகவே எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை, முக்கியத்துவத்தை தர வேண்டும்னு கேட்குறோம். 3 தொகுதிங்கிறதே எங்களை பொறுத்தளவு குறைவு. அந்த 3 தொகுதி ஏன் நாங்கள் 3 தொகுதியோடு நின்றுக்கிறோம்னா, மற்ற கட்சிகளை கணக்கில் வச்சுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணி இருக்கிறது. அப்போ இந்தியா தமிழ்நாட்டு இந்தியா கூட்டணி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் குறைவாக கேட்குறோம். நாங்கள் கேட்ட 4 தொகுதி என்பதெல்லாம் குறைவு. இப்போ 3வது கொடுங்கன்னு கேட்குறோம். அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன நியாயம் அது? இல்லை, இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க அந்த தேர்தலில் ஒத்துழைச்சோம், பங்களிப்பு அதிகமாக இருக்குது, அப்படி அதுதான் கேட்குறோம். இவ்வளோ பங்களிப்பு இருக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் அந்த 3 தொகுதி கேட்கும் போது அதை கொடுக்கறதுல என்ன தயக்கம்? இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். 3 தொகுதி வேணும்னு கேட்குறோம். அவங்க பல கால்குலேஷன் பண்ணி அதை மறுக்கிறாங்க. அதனால தான் கடந்த முறை நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையை கையெழுத்து போட கூப்பிடும்பொழுது நாங்கள் உயர்நிலை கூட்டத்தை கூட்டி முடிவு பண்ணிக்கிறோன்னு சொன்னோம். உயர்நிலை கூட்டத்தில் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம்? 3 தொகுதிகளை நாம் வலியுறுத்தி பெறுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். நாங்கள் கேட்பது எங்களுடைய பலத்திற்கும் விட்டு கொடுத்தான் கேட்குறோம். எங்கள் பலத்துப்படி கேட்கணும்னா நாங்கள் 5-6 தொகுதி கேட்கணும், குறைந்தபட்சம் 7 தொகுதி கேட்கணும். நாங்கள் 7 தொகுதி கேட்கல, சரிங்களா? அதனால் நாங்கள் 3 தொகுதி கேட்குறோம். 3 தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம்
எங்களுக்கு கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். நிச்சயமாக சுமூகமாக பேச்சுவார்த்தை முடியும். இந்தியா கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடையும். ஏன் அந்த பேச்சுவார்த்தை முதல்கட்ட பேச்சுவார்த்தையிலையும் எந்த விதமான ஒரு பங்களிப்பும் இல்லாத பட்சத்தில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தும் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து போகாததுக்கும் ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க. அண்ட் இப்போ வந்து நாளைக்கு இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கவிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எடுக்கப்படுமா? சுமூகமான முடிவு எடுக்கப்படும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் வந்து கூப்பிட்ருக்காங்க. அது எங்கள் தலைவர் வந்து முடிவு பண்ணி எல்லா அதிகாரமும் எங்கள் தலைவருக்கு கொடுத்துருக்குறோம். உயர்நிலை கூட்டம் இடையில் நடந்துச்சு. அந்த கூட்டத்துலேயும் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம். 3 தொகுதிக்கு குறைவாக நீங்கள் வாங்க வேணாங்கிறதையும் தலைவர்கிட்ட நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய வந்து கோரிக்கை ஏற்கப்படும். 3 தொகுதி எங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு பொது தொகுதி நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் வந்து அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 7 தொகுதி தரேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது ஏன் திமுக 3 தொகுதி கொடுக்குற பட்சத்தில் அவங்க கூட இருக்கீங்க? அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? 7 தொகுதியில் போட்டியிடக்கூடிய பலம் வாய்ந்தவர்கள் தான் நாங்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து இந்த தேர்தலுடைய நோக்கம், எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த தேர்தலில் பிஜேபி அப்புறப்படுத்த வேண்டும். பிஜேபி அப்புறப்படுத்தினா தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கு இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்களில் நாங்கள் முக்கியமானவர்கள். ஆகவே இன்றைக்கி அதிமுகவும் பிஜேபியும் பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்படிங்கிறதே நாங்கள் நம்பலை, இதுவரையும் நம்பலை. இவங்களுக்குள்ளே ஏதோ ரகசிய உடன்பாடு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அதிமுக பிஜேபி இணைய வாய்ப்பு இருக்கா? என்னது? அதிமுகவும் பிஜேபி இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அவங்க கூட போக மாட்டேங்கிறோம். நாளைக்கு இந்த தேர்தல் முடிஞ்சு நாங்கள் அவங்க கூட போகிறோன்னு வச்சுங்க, நாங்கள் வந்து அங்கே போனாவே பலம் பெற்றுவோம். அந்த கூட்டணி 100% நாங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தி. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், தைரியமாக சொல்கிறோம், கெத்தாவே சொல்கிறோம். தமிழ்நாட்டில் தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக பக்கம் சென்றால் அதிமுக பலமடைந்து விடும். அதிமுக கூட்டணி வெற்றியை வந்து பெரிய அளவில் பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் மீண்டும் பிஜேபிக்கு, மோடிக்கு பிரதமராக இருப்பதற்கு அவர்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இவர்கள் இங்கே வெற்றி பெற்று அந்த வெற்றியை பிஜேபிக்கு சமர்ப்பணம் செய்து விடுவார்கள், மோடிக்கு சமர்ப்பணம் செய்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் அதை வந்து தவிர்க்கிறோம். ஆகவே பிஜேபி அப்புறப்படுத்தணும். அதுக்கு நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடரணும் விரும்புகிறோம். அதனால் விட்டு கொடுக்குறோம். நாங்கள் இந்த 3 தொகுதி என்பதை நாங்கள் விட்டு கொடுத்து கேட்பது. உண்மையிலே நாங்கள் 7 தொகுதியில் போட்டியிடுகிற சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்த, வலுவான கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே இந்த கள்ளக்கூட்டு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதை நம்பவில்லை. எதை நம்பவில்லை? பிஜேபியும் அதிமுகவும் உண்மையிலே பிரிந்து விட்டார்கள் என்று நாங்கள் இதுவரை நம்பவில்லை. ஆகவே தான் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அதிமுக பிஜேபி பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு காரணத்திற்காக தான் நாங்கள் வந்து அதை மறுக்கிறோம், அதை வந்து நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். சார், இதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து இணைஞ்சு தான் தான் கேட்குற தொகுதி கிடைச்சாதான் வந்து திமுக கூட்டணியோட அந்த கையெழுத்திடுவோம் அப்படின்னு காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் கலந்து பேசி அவங்க ஒரு முடிவில் இருக்க மாதிரின்னு ஒரு தகவலும் வெளியே இருக்கே. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது அப்பட்டமான கற்பனை. அப்படியெல்லாம் போயிட்டு ஒரு பிளாக்மெயில் பண்ணுற பாலிட்டிக்ஸை நாங்கள் எப்போதும் பண்ண மாட்டோம். இது தவறான பார்வை, தவறான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய பலத்தை வச்சு தான் நாங்கள் கேட்குறோம். எங்கள் உயர்நிலை குழுவில் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை வச்சு தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுடைய பலத்தை வச்சு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வாங்க, நீங்கள் போங்கன்னு நான் சொல்கிறதில்ல. அதனால் வந்து இது வந்து ஆதாரமற்ற அப்பட்டமான கற்பனையான ஒரு பார்வை. அது இல்லை சார், 2 கட்சியுமே இன்னும் கையெழுத்திடாமல் இருக்கிறாங்கல்ல, இதுதான மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏங்க வந்து இவர் மதிமுக வைக்க கூட தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக அது அவங்க நிலைப்பாடு, இது எங்கள் நிலைப்பாடு. இதில் வந்து உள்ளடி வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அப்படி செஞ்சோம்னா திமுகவுக்கு தெரியாமல் இருக்குமா? எப்படி தெரியாமல் போயிடும்? அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் எங்கள் சக்தியிலிருந்து, எங்களுடைய வலுவிலிருந்து, எங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து கோரிக்கை விடுக்கிறோம். அவங்க நிலைப்பாட்டிலும் கோரிக்கை விடுக்கிறாங்க. அதனால் அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. மீண்டும் மோடி சர்க்கார், இதுதான் வந்து இப்போ சமீபமாக நடந்த மாநாடினுடைய தலைப்பு. இந்த மாநாடுக்கு அப்புறமா அதாவது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு மோடி சொல்லி. சென்னை மாநாடு சொல்கிறீங்களா? ஆமாம் சார், YMCAல நடந்துச்சு இல்லையா, அந்த மாநாடை பற்றி தான் சொல்கிறேன். இப்போ மீண்டும் மோடி சர்க்கார் அமையுமா? அதாவது தேர்தல் நேர்மையாக நடந்துச்சுன்னா மோடி சர்க்கார், பிஜேபி மண்ணை கவும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிரான அலை
இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு எதிரான அலை வீசி கொண்டிருக்கிறது. இந்த உதாரணம் தான் இன்றைக்கி விவசாயிகளுடைய போராட்டம், இன்றைக்கி மீனவர்களுடைய போராட்டம், இன்றைக்கி பொதுமக்களுடைய போராட்டம், வேலையற்ற இளைஞர்களுடைய போராட்டம் என்பது மோடி ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பது தான். அதனால் மோடி ஆட்சி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை. மோடி மட்டும் இல்லை, பிஜேபியே வர முடியாது. இப்போ இன்றைக்கி அந்த தேர்தல் நேர்மையாக நடக்குமா, இதான் இப்போ கேள்வி. இப்போ தேர்தல் நேர்மையாக நடக்காதுங்கிறது தான் எல்லாருடைய அச்சமும் கூட. காரணம் என்னன்னா, தேர்தல் நடக்காது நேர்மையா? கண்டிப்பாக, ஏன்னா இவிஎம் மிஷின் இருக்கே, இந்த இவிஎம் மிஷினை நம்பி தானே மோடி நிற்கிறாரு. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். 2019 அதான் கதை. 2019 இவிஎம் மிஷினில் தில்லுமுள்ளு பண்ணி தான் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். இதை நான் சொல்லலை. அந்த மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸால் நியமிக்கப்பட்ட அந்த தில்லுமுள்ளு பண்ணாங்க பாருங்கள் இவிஎம் மிஷினில். அந்த தில்லுமுள்ளு பண்ணதில் ஒரு முக்கியமான ஒரு நபர் சையது சுஜா அப்படிங்கிறவர் நியூயார்க்கில் போயிட்டு அவர் தன்னுடைய நாங்கள் என்னவெல்லாம் இவிஎம்மில் பித்தலாட்டம் பண்ணி தில்லுமுள்ளு பண்ணி நாங்கள் மோடியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு முழுக்க முழுக்க மக்கள் விரோத நடவடிக்கைகளால் மக்கள் அனைவரும் மோடிக்கு எதிராக மாறிவிட்டார்கள். 2014 ஆட்சி காலத்திலே மாறிட்டாங்க. நீங்கள் இப்போ பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அந்த டிமானிட்டைசேஷன் சொல்கிறோம்ல 2016, அந்த 5 ஆண்டு ஆட்சிக்குள்ளே நடந்த விஷயம் அது. அதே போல் 3 சட்டங்கள் இப்போ இன்றைக்கி விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களே, அதுக்கான விஷயம் அப்போ 2014 ஆட்சிக்கு வந்த உடனே அவர் அந்த 3 சட்டங்களை விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தார். அதே போல் எந்த விதத்துலேயும் மக்களுக்கு பயனுள்ள எந்த விஷயத்தையும் செய்யலை. 2014 ஆட்சிக்கு வரும்போது தான் நான் 100 நாளில் கருப்பு பணத்தை மீட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு இந்திய குடிமக்களுடைய கணக்குலையும் 15 லட்சம் போடுவோன்னு சொன்னார். சொல்லிடுறேன். இந்த பண மதிப்பிழப்பு அப்படி சொன்னீங்கல்ல, அந்த பண மதிப்பிழப்புக்கு அப்புறமா நிறைய பணம் வெளில வந்ததுல, அந்த 500,000 கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை பேர் அதை கொண்டு மாற்றும் போது எத்தனை பேருடைய கருப்பு பணம் வெளில தெரிய வந்தது? ஒரு கருப்பு பணம் வரலங்க. மக்கள்கிட்ட வச்சுருந்தா தான் கருப்பு பணமா? 500,000 யாருங்க வச்சுருந்தா? இந்தியாவில் இருக்கிற 500,000 செல்லாதுன்னு சொன்னதுனால இந்திய குடிமக்கள் வச்சுருந்த, அவன் அரிசி வாங்க வச்சுருந்த, அவனுடைய மளிகை ஜாமான் வாங்க வச்சுருந்த, நாளைக்கு பிள்ளைக்கு இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சுருந்த அந்த 500 ரூபாயும் 1000 செல்லாதுன்னு சொன்னார் அவர். அதனால் எந்த கருப்பு பணம் வந்துச்சிங்க? அப்படி கருப்பு பணம் எதுவுமே வரலை என்பது, அப்படி கருப்பு பணம் எதுவுமே வெளியில் கொண்டு வரப்படவில்லை என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது ஃபெயிலியர். அது அந்த டிமானிட்டைசேஷன் இருக்கு இல்லையா, அது ஃபெயிலியர். நீங்கள் ரிசர்வ் பேங்கோடைய கவர்னராக இருந்த ஆட்சியில் எனக்கு இந்த கவர்னர் பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ராஜன் சொல்லிட்டு ஒரு பொருளாதார அறிஞர் வெளியிலே போயிட்டார். அப்போ அந்த நடவடிக்கை ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னருக்கே தெரியாமல் நடந்த ஒரு நடவடிக்கை அது. அப்போ அதனாலே அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இந்த கருப்பு பண நடவடிக்கை என்பது மக்களை கொன்றது. எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 700-800 பேர் செத்து போயிட்டாங்க. அதை போய் பேங்கில் போய் வரிசையில் நின்று ஒரு நாள் பூரா காத்து கிடந்து அவங்க அவங்களுடைய பொழப்பு போணுச்சு, அவங்களுடைய வாழ்க்கை போணுச்சு. இதனால் மிகப்பெரிய பாதிப்பு பொதுமக்களுக்கு. எந்த பணம் முதலையும் இதில் மாட்டலை, எந்த கருப்பு பணம் வச்சிருக்கிற கார்ப்பரேட் முதலாளியும் இதில் மாட்டலை. இதில் முழுக்க முழுக்க அவர்களுக்கு சாதகமாக தான் நடந்தது. இது அவர்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றிக்கொள்வதற்கு பேங்கில் போய் நான் வச்சிருக்கிற பணத்தை கொடுத்து வெள்ளையாக மாற்றிக்கலான்னு சொன்னார் இல்லையா, அந்த வெள்ளையாக மாற்றிக்கிட்டு தான் பயன்படுத்த இல்லையா சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், இந்தியாவில் இருக்க பெரும்பான்மை மக்கள் அந்த நடவடிக்கையால் மிகுந்த துயரத்திற்கும் மிகுந்த துன்பத்திற்கும் பாதிப்புக்கும் உள்ளானாங்க. அது ஃபெயிலியர். அது அதே போல் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னாரு. என்ன 2 கோடி பேருக்கு கொடுத்துட்டாரா? அவன் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் தனியாருக்கு மாற்றி அதில் வேலை இருந்தவன்லாம் வேலை இழப்பு. அவன் 2 கோடி பேருக்கு வேலை இல்லைன்றீங்களா? ஏங்க பகோடா சுட்டு விற்க தெரிஞ்ச பகோடா சுட்டு விற்றுக்க, அதுதான் வேலை வாய்ப்புன்னு சொன்னாரா இல்லையா மோடி? இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும், எல்ஐசியிலேருந்து, ரயில்வேயிலேருந்து, தபால் துறையிலிருந்து, விமானத்துறையிலிருந்து அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு விற்று அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை போச்சுங்க. வேலை போயிடுச்சு. அதுவும் இல்லை, எல்லாம் ஃபெயிலியரு. ஆனால் 283 தொகுதியில் தாங்க 2014 ஜெயிச்சார். பெரிய மோடி அலை இருந்ததாக சொல்லப்பட்ட காலத்தில்
இவ்வளவு ஃபெயிலியர், இவ்வளவு மக்கள் பிரச்சனை, டிமானிட்டைசேஷன், இவ்வளோ வந்து ஒரு தோல்வி அடைந்த ஆட்சியை கொடுத்த பிறகும் 2019 எப்படி 303 இடத்துல வந்து பிஜேபி மட்டும் ஜெயிக்குது. அப்போவே இது மிஷினால் கொடுக்கப்பட்ட வெற்றி, மக்களால் கொடுக்கப்பட்ட வெற்றி அல்ல என்று அன்னைக்கே நான்லாம் கூட அன்னைக்கே சொன்னேன். இவர் மிஷின் பிரதமர்னு சொன்னேன், மக்கள் பிரதமர் சொல்லலை. இன்னைக்கு எல்லாம் சொல்கிறாங்க இந்தியாவில் இவர் மிஷின் பிரதமர், மக்கள் பிரதமர் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அவர்கள் வந்து 400 இடத்துல நாங்கள் ஜெயிப்போம், பிஜேபி மட்டும் 370 இடத்துல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது. அதுலேயும் ஒரு வன்மம் இருக்குது. அதில் 370 எதை சொல்கிறாங்க தெரியுங்களா? காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 370. அந்த 370 ரத்து பண்ணி காஷ்மீரை சிதறடிச்சிட்டாங்க, காஷ்மீர் மக்களுடைய உரிமையை பறிச்சிட்டாங்க. அதை கொண்டாடுகிற விதமாக தான் நாங்கள் 370 சீட்டில் ஜெயிப்போன்னு சொல்கிறாங்க. அப்போ 370 சீட்டில் எதை வச்சு ஜெயிப்போன்னு சொல்கிறாங்க? 400 இடத்துல எங்கள் கூட்டணி முழுக்க ஜெயிக்கும்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, மிஷினை நம்பி தான், மக்களை நம்பி இல்லை. இவங்க யாருங்க ஓட்டு போடணும்? இந்தியா முழுக்க எதிர்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உற்பத்தி செய்து அதை கையாளுகிற ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த உற்பத்தியை மேற்பார்வையிடுது. அதை வந்து வாங்கி அதை பாதுகாத்து வைக்கிறதெல்லாம் அந்த குழு தான். எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புகிற அந்த மேற்பார்வையெல்லாம் அந்த குழு தான் பண்ணுறாங்க. அந்த குழுவில் 7 பேர் பிஜேபிக்காரர்கள், ஒருவர் பிஜேபியினுடைய மாவட்ட தலைவரே. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான, ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பாக தமிழ்நாட்டில் 2 கட்ட போராட்டத்தை நடத்திட்டோம். என்ன கேட்டு, வாக்குச்சீட்டு முறைக்கு மீண்டும் வரணும். இப்போ இன்றைக்கி வாக்குச்சீட்டு முறைக்கு வர முடியாது உடனே அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் மிஷினை பயன்படுத்துங்க. ஆனால் அந்த ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று வருது இல்லையா? இப்போ நான் வந்து எங்கள் சின்னம் பானை சின்னன்னு வச்சுங்க, பானையில் நான் அழுத்தணும்னா பானையில் லைட் எரியும். அதை லைட் எரிஞ்சால் மட்டும் போதாது, அது உண்மையிலேயே எந்த சின்னத்துக்கு போய் விழுந்ததுன்னு தெரியாது. ஆனால் அது ஒப்புகை சீட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ 100% அதை செயல்படுத்தலை, கொஞ்சம் ஒரு 15-20% செயல்படுத்துனாங்க. அந்த ஒப்புகை சீட்டில் அந்த பானை சின்னம் வந்துடும். அப்படி வர்ற அந்த சீட்டை மடித்து ஒரு பெட்டியில் போடணும். அது 100% எல்லா தேர்தலையும், அதாவது எல்லா மாநிலத்திலையும் இதை வந்து முழுக்க கொண்டு வரணும். எல்லாருக்கும் ஒப்புகை சீட்டு, யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ எல்லாருக்கும் ஒப்புகை சீட்டு வந்துடணும். அதை பெட்டியில் மடித்து போடணும். இதை எண்ணணும். அந்த ஒப்புகை சீட்டை எண்ணி, மிஷினையும் எண்ணி, ரெண்டுத்தையும் டேலி பண்ணி தான் எலெக்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணணும். இல்லைன்னா எலெக்ஷனில் ஃப்ராட் பண்ண முடியும் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இவங்க மிஷினை தான் முழுக்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. மிஷினை வச்சு இவங்க தேர்தல் நடத்துகிறாங்க. நாங்கள் கேட்குற கோரிக்கை, இந்தியா கூட்டணி கட்சியே, அது கூட்டணி இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணி, அது டக்னோவில் கூடிய பொழுது இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. எது? ஒப்புகை சீட்டு 100% நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அப்படி நடந்தால் தான் ஓரளவு நேர்மையாக நடக்கும். இல்லைன்னா முழுக்க ஃப்ராடுத்தனம் தான் நடக்கும். தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. மீண்டும் தமிழகத்திலிருந்து வழக்குகள் போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் சரி பண்ணி மிஷின் இல்லாத தேர்தல் நடந்தால் நேர்மையாக நடக்க வாய்ப்பு இருக்குது. மிஷின் தான், அதை நாங்கள் மாற்ற மாட்டோம், ஒப்புகை சீட்டு 100% அமல்படுத்த மாட்டோம்னா மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டு ஏய்க்கப்பட்டு மீண்டும் பிஜேபி ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போவதில்லை. அப்படி ஒரு வேளை அவர்கள் வந்தால் மிஷினால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தேர்தல் வைக்கிறதே வந்து ஜனநாயக ரீதியாக மக்கள் ஒரு பிரதிநிதியை வந்து தேர்வு செய்யதான். அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்ம இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமா? ஆமாம், வைக்கிறோம். நாங்கள் என்ன கேட்குறேன், ஏன் இந்திய தேர்தல் ஆணையம் அதுக்கு உடன்பட மறுக்கிறது? ஏன் சப்ப கட்டுது? இந்த மிஷினில் 1% தான் எதாவது பண்ண முடியும், 2% தான் எதாவது பண்ண முடியும், அதனால் பெருசாக பண்ண முடியாது, ஆகவே நாங்கள் வாக்குச்சீட்டு முறைக்கு வரமாட்டோம், மிஷினை வச்சு தான் நடத்துவோம்னா 1%, 2% பண்ண முடியும்னு தேர்தல் ஆணையமும் ஒத்துக்குதுல்ல. ஒரு ஓட்டில் வெற்றி பெற வேட்பாளர் உண்டா இல்லையா? பிரதமர் கூட ஒரு ஓட்டில் வெற்றி பெறலாம், ஒரு ஓட்டில் தோக்கலாம். இது நடந்திருக்கா இல்லையா? வாஜ்பாய் ஒரு ஓட்டில் தான் கவிழ்ந்தார், சரிங்களா? ஒரு ஓட்டில் வெற்றி பெற, ஒரு ஓட்டில் தோற்கடிக்கப்படுகிற நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு 2% தான் அதை பண்ண முடியும், அது பெரிய விஷயம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் போடுற ஓட்டு இந்த வேட்பாளருக்கு தான் போணுச்சு, இந்த சின்னத்துக்கு தான் போணுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வெளிப்படைத்தன்மை தாங்க ஜனநாயகத்தில் முக்கியமானது. டிரான்ஸ்பேரன்சின்னு சொல்லுவாங்க. வந்து டிரான்ஸ்பேரன்சி இல்லாமல் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வாக்குச்சீட்டு முறைனா
நம்ம ஓட்டு அந்த வாக்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதில் வந்து இங்கு வைப்போம், அந்த சீல் வைப்போம், அதை இப்படி மடித்து வைப்போம். இப்படி சின்ன இருக்குன்னா இந்த ஓரத்தில் வச்சிடலாம், இந்த ஓரத்தில் வச்சிடலாம், கரெக்டாக சென்டராக வைக்கலாம். சில பேர் அந்த பிரித்து காட்டினா இப்போ 1,00,000 ஓட்டில் இப்படி பிரித்து காட்டினா இது நான் போட்ட ஓட்டுன்னு சில பேர் சொல்லிடுவாங்க. அப்படி வந்து நீங்கள் அமுக்கின மிஷினில் ஓட்டு விழுந்துச்சு, உங்கள் ஓட்டு எதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ உங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அது கண்மூடி வித்தை தானே. உங்கள் ஓட்டு போயிருக்கலாம், போகாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வேணால் வந்து அந்த மிஷினில் அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு சின்னத்தை காட்டலாம், உண்மையிலே போணுச்சான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் போட்ட சின்னத்துக்கு அந்த போணுச்சான்னு தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்பொழுது இது வெளிப்படைத்தன்மை இல்லை. அப்போ வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னால் ஜனநாயகம்ங்கிறது இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அந்த மின்னணு வாக்கு இயந்திர முறையை கைவிட வேண்டும், மீண்டும் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இப்போ வாக்குச்சீட்டு முறையை முழுக்க கொண்டு வர முடியாட்டி கூட நீங்கள் ஒப்புகை சீட்டு முறையை 100% அமல்படுத்தணும். இதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத முடிவு எடுத்துக்கிட்டு இதை நம்பி தான் நான் 400 ஜெயிப்பேன், 370 ஜெயிப்பேன்னு இந்த மோடி பேசிகிட்டு இருக்காரு, பிஜேபிக்காரவங்க பேசிகிட்டு இருக்காங்க. முழுக்க ஃப்ராடு ஆட்சிங்க நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இந்த வாக்கு சீட்டு முறையை, இந்த மின்னணு வாக்கு இயந்திர முறையை நாம் முறைப்படுத்தாமல் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இங்கே இருக்கிற சில பேருக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுது, வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி இருக்குது. அது ஏன்னா பிஜேபியை பார்த்து அவங்க வந்து பயப்படுறாங்க, அதுதான் அதற்கு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த வயிறு வலி மோடி ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில் இந்தியா முழுக்க இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. அதனால தான் விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறதுனால தான் விவசாயிகள் போராடுறான். ஐயோ, என்னுடைய விளைச்சலுக்கு, என்னுடைய உழைப்புக்கு, நான் வந்து போட்ட முதலுக்கு எனக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உறுதிப்படுத்து, நான் வந்து கடன் வாங்கி எல்லாத்துக்கும் நஷ்டமாயிருக்கிறேன், நான் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணு என்று சோறு போடுகிற விவசாயி வயிறு வலியால் துடிக்கிறான், துள்ளுகிறான். இந்த மோடியினுடைய வஞ்சனையால், இந்த பிஜேபியினுடைய வந்து வஞ்சனையால், மக்கள் விரோத இந்த நடவடிக்கையால் வயிறு வலி எல்லாருக்கும் இருக்குது. இந்த மோடி வயிறு வலிக்குதுன்னு கிண்டல் பண்ணிட்டுங்க, அடிக்கடி இங்கே வந்து போட்டும், எலெக்ஷன் முடிஞ்சு அவருக்கு நெஞ்சு வலி வரும் பாருங்க. ஏன்னா ஒரு இடத்துல கூட இங்கே ஜெயிக்க மாட்டாங்க. அப்போ நெஞ்சு வலி தமிழ்நாட்டில் எலெக்ஷனை பார்த்து கண்டிப்பாக வந்துடும். இந்திய எலெக்ஷனில் இந்தியா முழுக்க தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது, மோடி மண்ணை கவுகிற பொழுது, பிஜேபி மண்ணை கவுகிற பொழுது, பிஜேபிக்காரவங்க எல்லாருக்கும் நெஞ்சு வலி வந்துடும். அப்போ சொல்லுவோம், நம்ம நீ வயிறு வலிக்குன்னு சொன்னில, இப்போ நெஞ்சு வலி எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு நம்ம கேட்போம்ப்பா. அது ஒரு சில பேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சில பேரில் யாரெல்லாம் இருப்பா? இல்லை, நான் தான் சொல்கிறேன்னா, அவரை யாரை வச்சு சொல்கிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் வந்து நேர்மை வெளியில் வந்து என்ன வெளிப்படையாக சொல்லிட்டோம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்தியா முழுக்க இருக்கிற நடுத்தர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வயிறு வலி இருக்கிறது. ஏன்னா பிஜேபியால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். உணவு கிடைக்கவில்லை, வேலை கிடைக்கவில்லை, கல்வி கிடைக்கவில்லை, எல்லாரும் வேலை இழந்திருக்கிறான், 3 வேளை சரியாக உணவு சாப்பிட முடியல, எல்லாம் பசி பட்டினி கிடக்கிறான், வயிறு வலியோடு இருக்கிறாங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுவும் அந்த இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, வாரிசு அரசியல் வந்து நிறைய இருக்குன்னு. ஆமாம், சொன்ன மாதிரி காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, அதில் ராகுல் காந்தி அவரும் அதே குடும்பத்தை சேர்ந்தவர் தான். திமுகவிலேருந்தும் அதே குடும்ப அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து பரவலான ஒரு குற்றச்சாட்டு தான் இல்லையா? வாரிசு அரசியல் நடக்கிறதுன்றது ஒரு பரவலான குற்றச்சாட்டு. இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மல்லிகார்ஜுன கார்கே. இதுக்கு முன்னாடி, மோடிக்கு முன்னாடி யார் பிரதமர் தெரியுமா? மன்மோகன் சிங். இவங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய வந்து இந்திரா காந்தி குடும்பத்தை சார்ந்தவங்களா? இல்லை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் நரசிம்மராவ், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் வந்து இவர் லால் பகதூர் சாஸ்திரி. இவங்கெல்லாம் பிரதமர்கள் தான். இவங்க யாரும் வந்து நேரு ஃபேமிலியை சார்ந்தவங்க இல்லை. இன்றைக்கி தலைவராக இருக்கிறவங்க ஒரு கர்நாடகத்தை சார்ந்த ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த மல்லிகார்ஜுன கார்கே, சரிங்களா? அதனால் குடும்ப அரசியல்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க நேர்மையாக வர்றாங்களா, அல்லது வந்து தான் ஒரு இந்த குடும்பத்தின் பிரதிநிதி என்பதுக்காகவே வந்து பதவியில் வர்றாங்களாங்கிறது தான் கேள்வி கேட்க முடியும். அதனால் வந்து இதெல்லாம் கேள்வி கிடையாது. இவர் சொல்கிறாரு, இன்னொன்று சொல்கிறாரு, கவனிச்சிங்களா இல்லையா? இந்தியாவே எனது குடும்பம், ஆகவே இந்திய மக்கள் எல்லாரும் நாங்கள் மோடியின் குடும்பம்னு சொல்கிறாங்க அப்படின்னு அறிவிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே இந்தியாவே இவருக்கு குடும்பமா? இந்தியாவே ஒரு குடும்பமா? இவர் பிரதமர் தானே, அப்படி சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க, என் மக்கள் தானே. எங்க இந்தியாவே ஒரு குடும்பம்னா இந்திய மக்கள் எல்லாருக்கும் சோறு போடணுங்க. ஒரு பிரதமர் என்பது தந்தை சாணத்தில் உள்ளவர்னு வச்சுங்க.
ஒரு தந்தை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும், எல்லாருக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கணும். அதான் தந்தை. சுத்தமா கொடுக்கலன்னு சொல்றீங்களா? அதானிக்கு தான் கொடுக்குறாரு, அம்பானிக்கு தான் கொடுக்குறாரு. ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிலதிபராக இருக்கிற ரிலையன்ஸ் அம்பானி, முகேஷ் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஒரு விமான நிலையம் கட்டப்பட்டு அது சர்வதேச விமான நிலையமாக செயல்படுதுன்னா இது ஒரு கார்ப்பரேட்டுக்கான அரசா இல்லையா? இது மற்ற நாடுகள் நடக்குமாங்க இது அப்போ தனிப்பட்ட நபருக்கு ஒர்க் பண்ணுது, வேலை பார்க்குது, மக்களுக்கு இது வேலை பார்க்கல. ஆகவே அதானியும் அம்பானியும் இவங்க குடும்பம்னு சொல்கிறாங்க. எல்லா வருமானமும் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்குறாங்க, மக்களுக்கு இல்லை. மக்கள் வயிற்றில் அடிக்கப்படுகிறார்கள், மக்கள் பசியிலும் பட்டினியிலும் விடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர் சொல்லுவது முழுக்க முழுக்க பொய்யானது, ஏமாற்றுத்தனமானது, வாய் சவாடல் அல்லது வாயால் வடை சுடுகிற செயல் இது. ஒரு சில மாநில கட்சியை குறி வச்சு சொல்றார். அதாவது கொள்ளை அடிக்கிறதுக்காகவே ஆட்சிக்கு வந்து கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து மறுபடியும் மோடி தலைமையில் ஆட்சிக்கு வந்தா கொள்ளையடிக்கப்பட்ட பணம் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு மக்களுக்கு மறுபடியும் வழங்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 10 வருஷமா ஆட்சியில் இருக்காங்கல்ல, ஏன் மீட்கலை? எத்தனை வாட்டிங்க இந்த டைலாக்கை இந்த மாதிரி இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பார் இவர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக கருப்பு பணம் மீட்கப்பட்டு மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். கொடுத்துட்டாரா? கருப்பு பணம் வச்சிருக்கிற முதலாளிகளை பாதுகாக்கிறாரு. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை ஒரு அரசியலுக்காக பிரதமராக இருக்கிற ஒரு நபர் ஏன் சொல்லணும்? நான் என்ன கேட்குறேன், அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன், யோகிதை இருக்கான்னு கேட்குறேன். காரணம், எத்தனை லட்சம் கோடிகளை நீங்கள் கொள்ளையடிச்சிருக்கீங்க? 7 லட்சம் கோடி. சிஏஜி அறிக்கை வந்துச்சா இல்லையா? சிஏஜி அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கு? ஏங்க 18,000 கோடிக்கு போடுற ரோட்டை 250 கோடிக்கு போட்டிருக்கிறாங்க. 18,000 கோடி எங்கே இருக்குது? 250,000 கோடி எங்கே இருக்குது? முந்த்ரா ஊழல், நீங்கள் ஆயுஷ்மான் பாரத் ஊழல், 7.5 லட்சம் பேருடைய, அதாவது மெடிக்கல் கிளைமுங்க. அது மெடிக்கல் கிளைம் பண்ணுறதுக்கு செத்தவன் பேரெல்லாம் சேர்த்து கிளைம் ஆயிருக்கு. யாருக்கு போட்டுச்சு அந்த காசு? 7 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டு அந்த 7 லட்சம் பேருக்கும் பணம் போனதாக சொல்லப்படுது. பல லட்சம் கோடி ரூபாய் அதில் கையாடல் நடந்திருக்கு. யார் செய்தது? யார் ஆட்சி நடக்கிறது? உங்கள் திட்டம் தானே, ஒன்றிய அரசின் திட்டம் தானே, மோடி ஆட்சியினுடைய திட்டம் தானே. எங்கே போனது அந்த பணம்? இதை விட பெரிய ஊழல் இருக்கிறதா? அது மட்டும் இல்லை, 10 லட்சம் கோடி விவசாயி போராடிட்டு இருக்காங்க. எங்கள் கடனை தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லி விவசாயி போராடிட்டு இருக்கான். ஆனால் 10 லட்சம் கோடி நீங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணீங்களா இல்லையா? உங்களுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க? 7 லட்சம் கோடி, அதாவது 7.5 லட்சம் கோடி கார்ப்பரேட் கம்பெனிகள் கொடுக்க வேண்டிய, அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடனை தள்ளி வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. என்ன தள்ளி வைக்கிறதுனா என்ன? தள்ளி வைக்கிறோம், அப்புறம் தள்ளுபடி பண்ணுறோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதை விட ஒரு மோசடி, ஊழல், தேர்தல் பத்திரம். 2017 அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக பணம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக 6,000 கோடி ரூபாய், வெளியில் தெரிஞ்ச விஷயம், வெள்ளை பணம், கருப்பு பணம் எவ்வளோன்னு தெரியாது, 6,500 கோடி ரூபாயை பிஜேபி மட்டும் பெற்றிருக்கிறது. அந்த 6,500 கோடி ரூபாய் கொடுத்தவர்கள் யார் என்று சொல்ல மறுக்கிறது. உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஊழலை பற்றி பேசுறது உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது, தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். இதை நீங்கள் சொல்ல, உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி நாளைக்குள்ளே வெளியிடுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கும் தானே? நீங்கள் தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்கீங்கன்னா அதோடைய விவரம் கம்ப்யூட்டரை வச்சுருக்கீங்க தானே? அதை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 13ஆம் தேதிக்குள்ளே வெப்சைட்டில் பதிவேற்றம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஜூன் மாதம் வரை டைம் கேட்குறீங்க? இதுதான் மிகப்பெரிய மோசடி, இதுதான் மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலை, மோசடி, இந்த ஊழலை செய்கிற மோடி, இந்த ஊழலை செய்கிற பிஜேபி, மற்றவர்களுடைய ஊழலை பற்றி பேசுவதற்கு, ஊழல் இருந்தால் பேசட்டும், மற்றவர்களை ஆதாரமற்ற குற்றம் சாட்டு சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் தகுதியும் எந்த யோகியதையும் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். சார், நடிகர் பிரசாந்தும் அவருடைய தந்தை நடிகர் தியாகராஜன் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சந்திச்சிருக்காரு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நடிகர் பிரசாந்தை நானும் அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூலும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் இந்த சாரை பார்த்ததுக்கும் அந்த இன்டர்வியூக்கும் வேறு சம்மந்தம் இருக்குமா? இருக்கலாம், அரசியலுக்கு வரலாம். நாட்டில் யார் வேணுமோ அரசியலுக்கு வரலாம், எல்லாருக்கும் அந்த ஜனநாயக உரிமை இருக்குது. பிரசாந்தும் அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு அரசியலுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது.
அதனால் வந்து அவர் மேலே எந்த கான்ட்ராவும் இல்லை இது வரையும். அவர் பிஜேபிக்கு போயிட்டு வந்தார். இப்போ அவங்க காயத்ரி ரகுராம் வந்தாங்க, பிஜேபிக்கு போயிட்டு வந்ததுனால தான் எங்களால் சேர்த்துக்க முடியாமல் போச்சு. ஆனால் இவர் வந்து எங்கள் கட்சியில் வந்து சேர வந்தார் அப்படின்னு ஊகங்க இருந்தால் கூட வந்தால் வரவேற்போம். ஏன்னா இந்த நோக்கம் நல்ல நோக்கமாக தான் பார்க்குறோம். ஏன்னா விஜய் மாதிரி நான் வந்து திடீர்னு நான் முதலமைச்சர் ஆகணும் வரலையே. இவர் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சியில் பயணித்து அதிலேருந்து அதிகாரங்களை பெற்று மக்களுக்கு வந்து பணி செய்யணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. விஜய் நினைக்கிறது தான் தப்பு. நேரடியாக குதித்து நேரடியாக முதலமைச்சர் பதவியை பிடிச்சி நாம் வந்து அதிகாரத்துக்கு வந்து நினைக்கிறது தான் தப்பு. சரிங்களா? அப்படி நினச்சா நல்லது தான். அப்படி தெரியல எங்களுக்கு. ஒருவேளை வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதி, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை தீர்மானிக்கிற ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற அறிவார்ந்த அரசியல்வாதி அவர். ரைட்டுங்களா? அனைத்து துறைகளும் அறிவு செறிவு கொண்ட ஒரு அரசியல்வாதி. அவர்கிட்ட கலந்து பேசுறது கூட வந்திருக்கலாம். இப்போ அரசியலில் நாங்கள் வரலாமா, வந்தாக்கா எப்படி இருக்கும், இந்த கட்சிக்கு தான் வரணும்னு இல்லை, பொதுவாக அரசியலில் ஈடுபட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆலோசனை கேட்க கூட வந்திருக்கலாம். அப்படி எங்கள் கட்சிக்கு வந்தாலும் நாங்கள் வரவேற்போம். அதில் மாற்று கருத்து இல்லை. சார், இன்னைக்கு நம்ம சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி. பிக் பேங் தமிழ் BBT